குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி மாலை 7:38 ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்கு. ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. கன்னி ராசிக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதற்குள்ள பரிகாரங்கள் என்ன, வழிபாடு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராகு கேதுக்கள்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராகு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய தந்தை வழி முன்னோர்கள் செய்த நல்ல தீய விஷயங்களுக்கு உண்டான கர்ம பலனை தரக்கூடிய கிரகம்தான் ராகு. கேது அப்படிங்கிறது தாய் வழி முன்னோர்கள் மூலமாக நடக்கக்கூடிய நடந்த நன்மை தீமையான விஷயங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது தான் கேது. இது ராகு கேதுவனுடைய தசாபுத்தி அமைப்புகளில் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டால், ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்தும் போது நின்ற நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கிறாங்க, என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலாபலன்கள் மாறும். ஆனால் கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் தரக்கூடியது முழுக்க முழுக்க கர்ம பலன். இது தசாபுத்தியும் தாண்டி சில வேலைகளை செய்யுது. ஸோ இது சமீப காலமாக எல்லா ஜோதிடர்களும் பொதுமக்களும் மனசார ஏற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ராகு கேதுவனுடைய வேலை அந்த மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ராகு கேதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த 1.5 வருஷமாக கன்னி ராசிக்குள்ளேயே கேது இருந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு. பலவிதமான போராட்டங்கள், ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் கன்னி ராசி ஒன்றுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் கன்னிக்கு குருவினுடைய பார்வை இருந்தது, சனியும் கூட 6ல் தான் மறைஞ்சிருந்தார். அப்படியே இருந்தாலும் ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகவும் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருச்சு. நிறைய நடைமுறை யதார்த்த உண்மைகளை புரிய வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. பெருமூச்சு விடலாம். யாரு? கன்னி ராசி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா கேது உங்கள் ராசி விட்டு நகர்றாரு. ஒரு இருள் உங்கள் மனசை விட்டு வெளியே போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சர்ப்பம், எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, படுக்கையில் ஒரு பாம்பு இருக்குது, அது கூட தான் நைட்டு தூங்கணும், எப்போ கடிக்கணும்னு தெரியாது, இந்த மாதிரியான ஒரு பயத்திலே இருந்துட்டு இருந்திருப்பேன் இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனுக்கு என்ன மனநிலைமை இருக்குமோ அதே மனநிலைமை தான் கடந்த 1.5 வருஷமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இப்போ அந்த பயம், அந்த மனநிலைமை மாறிடும். சரி, என்ன தான் நடக்க போகுது, ஓவராக பில்டப் பண்ணாதீங்க சாமி, என்ன நடக்குதுன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருவோம். முதல்ல 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வல்லமையை கொடுக்குது. ஆனால் நல்லா பாருங்க, இப்போ எதிர்ப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், குறையாது. எதிர்ப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்மளை விட நல்ல லெவலில் இருக்கிற ஆளுங்க தான் எதிரிகளாகவே வருவாங்க. சில நேரங்களில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நபர்கள் கூட எதிரிகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நெட் ரிசல்ட் என்ன? எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டாகும். கூடவே சனியினுடைய அமைப்பையும் பார்க்கணும். அவர் 6 கூடியவர் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்குறாரு. வாழு போய் கத்தி வந்தது அப்படின்ற மாதிரி ராகு போய் சனி வந்தாச்சு இப்போ. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன், சனி பயிற்சியை பற்றி. ஸோ அது நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். ராகு கேதுக்களுக்கு மட்டும் பார்க்கலாம். இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒரு கை பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். உங்களுடைய குல பெருமைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களில் இருந்து வெளியே வருவீர்கள். அதுக்காக நீங்கள் நிறைய பிளான் பண்ணுறீங்க, நிறைய திட்டங்கள் போடுறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம் இருக்கும். ஏன்னா அத்தனை எதிர்ப்புகள், போராட்டம், திருஷ்டி, ஓமல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் உங்களை இந்த 1.5 வருஷம் வரக்கூடிய 1.5 வருஷ காலம் ஜெயிக்க வைக்க போகுது. அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளை அறியாமலேயே வெளியூர், வெளிமாநிலம், வேற்று மொழி பேசக்கூடிய, வெளியில் வசிக்கக்கூடிய நபர்கள் நம்மளை அறியாமலே நம்மகிட்ட எதிர்ப்புகளுக்காக வந்துடுவாங்க, எதிரிகளாக கிளம்பி வந்துடுவாங்க. அப்போது வேற்று மொழி பேசக்கூடியவங்களோ, வெளியிலிருந்து வந்தேன், வெளியூர் நான், இல்லை அடுத்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஆதரவு தர வேண்டாம், அனுசரிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது.
இங்கே வந்து 6ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுதுன்னா, சாந்தமாக உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் அப்பாவை மாதிரி எப்பவும் போல் உங்களுடைய ஒரே மனநிலைமையில் இருப்பீங்க. எப்போ உங்கள்கிட்ட போட்டின்னு வர்றாங்களோ, எப்போ சண்டைன்னு வர்றாங்களோ, எப்போ எதிர்ப்பாது மாறுதோ அப்போ நீங்கள் ட்ரிகர் ஆகிறீங்க. ஆப்போசிட்டால் துவம்சம் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்கிறீங்க. ஆனால் இங்கே குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையாக நிற்கலாம், அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ணி, இப்படி யார் இருந்தாலும் எதிரினா எதிரி தான். பாரபட்சம் பார்க்காம அவங்கள, ஜீவகாருண்யம் பார்க்காம அவங்கள ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை மட்டும் செய்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது நீண்ட நாட்களாக உங்கள் மீது ஒரு பழிச்சொல்லை சுமத்துமாறு அந்த செயலானது மாற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ உறவுகளுக்குள்ள அந்த உங்களுடைய கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும், உறவுகளை எதிரிகளாக பார்க்குறதும் வேணாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் மனசுக்குள்ள ஒரு தடவை எதிரின்னு பட்டானா முடிஞ்ச அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? அதே போல் வந்து இந்த காலகட்டம் யாருக்கும் முக்கியமாக பணம் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பேங்க் லோன், இந்த பர்சனல் லோன் எடுக்கிறது, ஹோம் லோன் எடுக்கிறது, வெஹிக்கிள் லோன் எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டு லாங் டைம்ல எல்லாம் இந்த காலகட்டம் போய் கடனை வாங்கிடாதீங்க. கட்டுறதுக்குள்ளே நம்ம ஆயுசே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அது நீட்டிப்பு ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்களும் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அப்படியே கொடுத்த கடனாக இருந்தாலும் அந்த காலகட்டம் வசூல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயலாக அது மாறிடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் வந்து உடல் தொந்தரவுகள் நீங்குமா? 6ஆம் இடம் இல்லை, நோய் ஸ்தானம் இல்லை, நோய் எதிர்ப்பு கடன் சொல்லக்கூடிய இடம். உடல் தொந்தரவுகள் நீங்குமானா ஆல்ரெடி இருக்கிறத அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா போதுமானது. இருக்கிறதுக்கு மேலே வருது அப்படின்னா உணவு சம்மந்தமான விஷயங்கள்லையும் அன்வான்டான எமோஷன், டென்ஷன்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் மறுபடியும் உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போது தேவையில்லாத டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது முக்கியமாக அந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி தூண்டுவாங்க. அதில் ஏதாவது பணத்தை போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. திருப்பி அந்த பணத்தை ரிட்ரீவ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கு, லாஸ் ஆகிடும். ரிட்ரீவ் பண்ணுறதே முடியாது, லாஸ் ஆகிடும். ஷேர் மார்க்கெட்டில், இந்த மியூச்சுவல் ஃபண்டில், இதுலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் நிலமாவோ நகையாவோ வாங்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதிகப்படியான பதட்டம், ஒரு நிதானம் இல்லாத ஒரு செயல்பாடுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எதிரிகள் அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு நிதானம் போயிடும், ரொம்ப ஸ்பீடாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கற்பனை வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் வெளி வட்டாரத்தில் பழக்க வழக்கங்கள் அளவாக வச்சுக்கோங்க. எதிரிகள் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பகைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போயிடக்கூடாது. வரவு செலவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. மேக்சிமம் வரவு செலவை குறைச்சிக்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல் வேண்டாம். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே சீராக அதே லிமிட்டில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் உணவு விஷமாவது, அதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறதாகட்டும், காய்ச்சல், அம்மை போடுறது, இந்த மாதிரி இந்த பீரியடில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. வெய்ய காலத்தில் அம்மை ஓடுறது தான், எல்லாத்துக்குமே அம்மை ஓடாது இல்லையா, ஒரு சிலருக்கு மட்டும்தான். அந்த ஒரு சிலரில் கன்னிராசியும் ஒன்றா ஆகிடும். அப்போ அந்த இடத்துக்கு ப்ரிகாஷன், டெய்லி எண்ணெய் வச்சுக்கிறது, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நிறைய தண்ணிகள் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சொல்லுது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம் இந்த காலகட்டம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஆள்காரெல்லாம் உங்களை கண்டா நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு பிறரை வேலை வாங்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில் என்னதான் ஒர்க்லோடு இருந்தாலும் வேலையில் அடுத்தது கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர், வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்து, வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது முயற்சிகள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியில் போய் நிம்மதி இல்லாமல் இருக்க போகிறீங்க தனியாக இருந்தால். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு கேது வந்து அயனசைன போகஸ்தானத்தில் கேது வரும்போது அந்த வெளியே போனால் நிம்மதியை கொடுக்காது. இருந்தாலும் வேலைக்காக வெளியூர், வெளிநாடு செல்றதுக்குண்டான வாய்ப்புகளை
இது ஏற்படுத்தியே தீரும் அப்படிங்கிறத சொல்லுது. இது வரைக்கும் இருந்த முட்டாள்தனமெல்லாம் வேண்டாம், இனிமேல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டுக்குவோம், எதையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்வோம் அப்படின்ற ஒரு தாட்டு மனசுக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி உங்களை நம்பிக்கை துரோகம் நிறைய நடந்துருச்சு, நம்பி ஏமாந்துட்டீங்க. நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருந்து, கணவன் வீட்டார் குடும்பத்திலேயோ இல்லை மனைவி வீட்டார் குடும்பத்திலேயோ நிறைய கான்ட்ரவர்சிகள் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதையெல்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்கள் சைடு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, உங்களுக்கு சாதகமாக அது மாறுது அப்படிங்கிறது மட்டும் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால உறவுகளை மட்டும் அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வேண்டாம். மற்றபடி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலையில் நீங்கள் கெட்டிக்காரனாக இருக்க போகிறீங்க. 50 பேர் இல்லை 100 பேர் வந்தாலும் கட்டி மேய்ச்சி வேலை வாங்கி உங்களுடைய டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கொடுக்கல் வாங்கல், உறவுகளுக்குள்ள பகையாகிறது, இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதுமானது. ராகு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்க போகிறாரு. அடுத்தா கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மோட்சஸ்தானத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே என்னங்க, மோட்சம் உண்டு, அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக எல்லாராலும் சொல்லப்படுறத கேட்டிருப்பீங்க. என்ன காரணம்? ராசிக்குள்ள கேது வந்துட்டாருனாவே வாழ்க்கையினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுத்துருவாரு. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அந்த கேது பயிற்சி ஆகும்போது இனிமேல் பிறப்பே வேண்டாம், இப்போ இருக்கிறனால நான் உண்டு, எனக்கு நான் மட்டும்தான் எனக்கு, வேறு யாரும் தேவையில்லை, எதுனாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சுயமாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான வேலையை கேது செஞ்சுருப்பார். எல்லா கன்னிராசி அன்பர்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. சரிங்களா? 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா 1-2 தடைகளுக்கு அப்புறம் அது உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ள சூழலை ஏற்படுத்துது. நல்ல ஞானத்தை கொடுத்துருது. ஆல்ரெடி ராசிக்குள்ளே இருக்கும்போது ஞானத்தை கொடுத்துது. அதை செயல்படுத்த வைக்கும். அப்போ ஞானத்தை கொடுக்கும்போது யாருன்னா, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ யாரும் கூட வேண்டாம். அப்போ 12ஆம் பாவம் அப்படிங்கிற அயனசேன போகம், அதன் மூலமாக ஞானம் பெறுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த போதைக்குள்ளே கொஞ்சம் அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போதையில் விருப்பம் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளோட ஒன்று சேராமல் தனித்து இருந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. பொருளாதார ரீதியான பலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துது. குடும்பத்துக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமான தீர்வுகளை இது ஏற்படுத்துது. எதிர்பாராத செலவினங்கள் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருது. பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் தீருது. கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இரவு நேரங்களில் தூக்கம் குறையுது. நைட்டு தூங்கும்போது சர்ம கனவுல வர்றது, இரவு நேரங்களில் வீட்டுக்குள்ளே பாம்பு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த ராசிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மீன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் தான் அது நடக்கும், வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அப்போது உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சக்தியை சரியான வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பொறுமை காத்து ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடணும். இப்படி இல்லாத பட்சத்தில் அது தொந்தரவுகளை கொடுக்குது. தந்தையின் பேரில் உள்ள சொத்தின் மீது கடன் வாங்குதலோ, தந்தையின் பேரில் உள்ள சொத்துக்கு பாதிப்புகள் வர்றதோ, அது சார்ந்த விஷயங்களை வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லுது. தாயாரனுடைய வளர்ச்சியை பகுதியாக குறைக்குது. தாயாருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமாக வயிறு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை கண்டிப்பாக வெளியில் பேசக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். பெற்றவங்ககிட்டையும் சொல்லக்கூடாது. கணவரோட பெற்றவங்களாட்டும் மனைவியோட பெற்றவங்களாட்டும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இப்போ தான் உணர்வீங்க. ரகசியம் காக்கப்படும் இந்த காலகட்டம். அதே போல் தந்தையினுடைய சொத்துனால பரவாயில்ல, உங்களுடைய சொத்து உங்கள் பேரில் சொத்து பத்து இருந்தாலும் அதுவுமே வளர்ச்சி பாதைக்கு போகாமல் நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டியது, சொத்தை விற்க வேண்டியது, வாகனத்தை விற்க வேண்டியது, கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்க. அதற்கு முன்னாடி என்ன கீழ்நிலையோ அதை நோக்கி கீழே இறங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லைனாலும் படுக்கை சுகம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது. குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லுது. இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை ஒரு கணவர் இறந்துட்டு என்ன பண்ணுவோம், மனைவி இறந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்பா இறந்துட்டு என்ன பண்ணுவோம், அண்ணா இறந்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால்
அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும், நம்மளே இறந்துட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரிதல், ஒரு தனிமை, விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் பதட்டப்படுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதை அப்படியே சரி பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கெட்ட நபர்கள் மூலமாக தான் தேவையில்லாத பழக்கங்கள் வரும். அந்த போதை சம்மந்தமான விஷயங்களை அதை மட்டும் விளக்கிட்டா போதும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை வேணும். குழந்தைகளை வளர்த்துறது அப்படிங்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிடுது. சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தையினுடைய ஆயுளை சொல்லக்கூடிய ஸ்தானமாக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? முருகன் வழிபாடும் சர்ப வழிபாடும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சியால் இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிட்சமாக வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.